ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் போதைப் புழக்கத்தால் மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி நடைபெற்ற அதிமுக பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்துல கள்ளச்சாராய விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன். கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதுல பெரும்பாலானோர் ஆயிரோட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பரவாயில்ல, வரவே இல்லை. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது, கட்டுப்படுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது. இந்த போதைப் பொருளால் திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும், அறவாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். பலமுறை சொன்னேன், கேட்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ஒன்றுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம். திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தை கொடுப்போம். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு நீட்டை பற்றி சொல்றாரு தம்பி. இந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? நான் பல முறை பேசிட்டு பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கிறார் ஸ்டாலின். உண்மையிலேயே மனசாட்சியுள்ள மனிதராக திரு ஸ்டாலின் இருந்தா நான் சொல்றதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நீட் எப்பொழுது வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க, அரசிதழ்ல வெளியிடுறாங்க. அப்ப யாரு அமைச்சர்னா நாமக்கல்ல இருக்கின்ற திமுக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்போதுதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக அரசாங்கம். இன்று வரைக்கும் நீட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிர்கட்சி குரல் கொடுக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, என் மனதிலே பட்டது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் மருத்துவராக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 3460 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார்.
அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைத்தால் கூட அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிக்கு. அதனால் என் மனதிலே தென்பட்டது, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிக்கு அந்த கல்வி கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு நீ கொண்டு வந்தியா?